நான் அடுத்து ஸ்ரீமுஷம் போகணும். மாநகர செயலாளர் இந்த பகுதி செயலாளருக்கான சரி அப்பதான் பழக்கம் வரும். இந்த கூட்டத்துக்கு பெருந்திரளாக வந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த வருகிற 21ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு 24ஆம் தேதி நமது கடலூர் மாநகரத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை புரியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் 50% நமக்கு இடஒதுக்கீடு வழங்கிய அவர்களுக்கு மகளிர் சார்பாகவும் கடலூர் மாமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் நிறைய பெண்களை அழைத்து வந்து ஒற்றுமையுடன் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு உங்களை அனைவரையும் பணிபுரியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கார்த்திக் உறுதி கொடுக்கிறேன். சரி, வேளாண் மற்றும் உழவர்நலத்துறை அமைச்சர் அண்ணன் வேங்கை மைந்தன் அவர்கள் வணங்கி, கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் இள புகழேந்தி அவர்களே மற்றும் மாநகராட்சி மேயர், மாமன்ற உறுப்பினர்கள், மண்டல குழு தலைவர்கள், மாநகர நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர், வடக்கு ஒன்றிய கழக செயலர் தனஞ்சயன், தெற்கு ஒன்றிய செயலாளர் புரோவா மற்றும் நிகழ்ச்சியை கலந்துக்கும் மாநகர ஒன்றிய கழக பகுதி கழக செயலாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், மாநகர கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கிளை கழகத்தின் அனைத்து கிளை கழகத்தின் செயலாளர்கள், பிரதிநிதிகள், அனைத்து நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி, கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடலூர் மாநகருக்கு வருகை புரிகிறார்கள். நாம் எப்பொழுதும் எதற்கும் சலித்தவர்கள் அல்ல. ஏன்னா இப்போ கடந்த காலங்களில் பார்த்தா நம்முடைய அண்ணன் வேங்கை மைந்தன் அவர்கள் கடலூர்னால் ஒரு கொட்டுவாங்க, என்ன கடலூரில் ஆளே வரமாட்டாங்கன்ட்டு. ஆனால் அந்த நிலையெல்லாம் மாற்றி இன்னைக்கு கடலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றிக்காக அடுத்து வெற்றிக்காக காத்திருக்கிறோம். நம்ம அடுத்து கடலூர் எப்படி நம்ம எல்லா தேர்தலிலும் 2019 தொடர்ந்து நம் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 7வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவர்களை நிச்சயமாக கடலூர் சட்டமன்ற தொகுதியை உங்கள் காலடியிலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி, கடலூருக்கு வருகை புரியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களை பெரும் திரளாக மாவட்ட கழகத்தின் செயலாளர் வேங்கை மைந்தன் என்ன கட்டளையிடுகிறார்களோ அவர்களை அதை ஏற்று கண்டிப்பாக. நாங்கள் கட்டளை இல்லை, நான் கட்டளையிடுற அளவுக்கு அதிகாரி இல்லை. நம்ம உணர்வு நம்மலாம் இந்த அளவுக்கு ஆயிருக்கோம். கண்டிப்பான அதுக்கு இப்போ அமைச்சர் சொல்றது அதுக்கு உதாரணமே நான் தான். சாதாரண ரோட்டில் பழம் விற்றுருந்தேன், அதுக்கப்புறம் காய்கறி விற்றுருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாநகராட்சியின் மேயராக என்னுடைய துணைவியார், இளைஞரணி அமைப்பாளர் இருந்தேன். அண்ணன் இளைஞரணி அமைப்பாளர் இருக்கும்போது எனக்கு எதிர்ப்பாக தான் எனக்கு அது உங்க ராசினது, அது உங்க ராசி. என்ன காரணம் அண்ணன் சொல்லுவாங்க, எல்லா மேடையிலும் சொல்லுவாங்க, எனக்கு ஓட்டு போடாத வச்சுதான் நான் கட்சி பண்ணேன்னுவாங்க. எனக்கு அப்போ எல்லாம் பொன்முடி அவர் பண்ணி எல்லாம் பண்ணி ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை நாங்கள் எங்கேயும் விட்டு கொடுத்ததில்ல. அப்பயே நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தேடி வந்து தான் நாங்கள் ஒதுங்கி போகல. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒதுங்கி போகல. அந்த நேரத்தில் நம்ம சும்மா விளையாடியா ஜாலியாக. அதனால் இப்போ அதான் சொன்னேன் செயலர் அப்போ போட்டால் நான் பரிந்துரை பண்ணேன். அப்போ சிவாசி வந்தது,
இப்போ புயந்தி அவரை சிவாஸ் பண்ணி இப்போ இவங்களாம் அந்த அப்போ ஆரம்ப நாங்கள் அந்த கதையெல்லாம் சொல்லுவோம். அண்ணா பட்டாபாலன்னா அண்ணா அவர் நம்ம குறிஞ்சிப்பாடி அப்போ ஒன்றிய செயலாளர் அண்ணா 2 பேர் தான் வந்து அமைச்சர்கிட்ட வாதாடுறாங்க, ராஜா கொடுங்க. அவர் வந்து பட்டாபு நகர செயலாளர் எங்கள் இப்போ மூத்த முன்னாடி பட்டாபு நகர செயலாளரை பிடிச்சிட்டான். பட்டாபு வந்து பட்டாபை பிடிச்சி தான் கடைசியில் வந்து என்னை வந்து ஓகே பண்ணேன். இதெல்லாம் நான் என் வாயில் சொல்லக்கூடாது. என்றும் கடலூர் உங்கள் பிள்ளை நிற்கணும். நிர்வாகிகள் அத்தனை பேரும் நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நீங்கள் எனக்கு ஒரு காலத்தில் எப்படியோ இன்னைக்கு கடலூரில் வந்து எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு உங்களுடைய ஞாபகம் சிந்தனை பூரா கடலூர் எவ்வளோ பேர் பேசுகிறீங்க. இந்த மூத்த முன்னோடிலாம் இருக்கிறாங்க, எல்லாரையும் நினைவு வச்சுக்கிட்டு ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு ஓட்டு போடாதவனை வச்சுருந்தா நான் வந்து கட்சி பண்ணேன், அவனை வச்சுருந்தா எலெக்ஷன் பண்ணேன்ட்டு. அதெல்லாம் நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் எந்த வழி காட்டுறீங்களோ அந்த வழியில் அந்த திசையில் நாங்கள் கண்ணை மூடியில் எப்படி வேணாலும் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக தலைவருடைய வருகை நீங்கள் பெருமைப்படுகின்ற அளவுக்கு, தலைவரே கூட்டு உங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்வு நடக்கும். அதுக்கு இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் பெருமைப்படுகின்ற நைட்டு உங்களுக்கு தலைவர் வந்து கெஸ்ட் ஹவுஸில் சொல்லுவார், பரவாயில்ல கடலூர் நல்லா இருந்தது, உங்கள் பேரை சொல்லி கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே வேங்கையின் மைந்தன் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய, ஏன்னா வேறு எந்த ஒரு மாவட்ட செயலாளருக்கும் எந்த ஒரு அமைச்சர் குடும்பங்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்மளுடைய அமைச்சருக்கு. தலைவரும் சொன்னார், தளபதி எந்த கூட்டமாக இருந்தாலும் வேங்கையின் மைந்தன் சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழ் எந்த அளவுக்கு இருக்குதோ கண்டிப்பாக கடலூர் மாநகரம் அன்று விழா கோலமாக கண்டிப்பாக இருக்கும். தலைவருக்கு வருகை கொடுத்தால் நீங்களே பெருமைப்படுகிறீர்களுக்கு கண்டிப்பாக நடப்போம் என்று சொல்லி இங்கே இருக்கிறீங்க பார்த்துக்கப்பா, உங்களை நம்பி தான் நானும் வாக்குறுதி கொடுக்குறேன். அமைச்சர் சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாவாதுன்னு, அமைச்சர் தனிமரம் தோப்பாவாதுன்னு உங்களை நம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு ஒன்றிய செயலாளர், தெற்கு ஒன்றிய செயலாளர், 4 பகுதி கழக செயலாளர், மாநகர நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், மண்டல வணக்கம். என்னை பற்றி எல்லாரும் தெரியும். அடுத்தது சட்டமன்ற உறுப்பினராக, கழகத்தின் தலைவராக தமிழகத்தை தமிழகத்தை சிறந்த மாநிலமாக உருவாக்கி தமிழர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, அனைத்து தரப்பு மக்களுக்காக பல்வேறு சாதனை சலுகை திட்டங்களை வழங்கி இங்கே கடலூருக்கு பல்வேறு சலுகைகளை வழங்குவதற்காக, பல்வேறு ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக வரை இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் முதல்வர் அவர்கள் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற விதமாக வரை விருது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இங்கே பல்வேறு மாவட்டங்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி நம்முடைய கடலூரிலே அதிகப்படியான ஒவ்வொருவரும் வழிபடக்கூடிய மாவட்ட கழக செயலாளருக்கு மாத்திரமே அந்த மரியாதை என்ற இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒன்றுபட்டு உணர்வோடு செயல்படுவானால் நமக்கு இன்னும் பல்வேறு சாதனைகளை, திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கே அறிவிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடலூர் என்பது கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக எவராலும் எந்த கொம்பனாலும் கடலூருடைய இனி கழகத்தை அழிக்க முடியாது என்ற உணர்வோடு ஒன்று கூடுங்கள். தலைவரை வரவேற்பதிலே ஒரு குடும்ப விழாவாக எடுத்து ஒவ்வொரு குடும்பமும், நான் ஒருவன் செல்கின்றேன் மற்றவர் வேறு இடங்களுக்கு சென்று இல்லாமல் குடும்பமாக நம்முடைய கொள்கை குன்று தமிழக முதல்வர் அவர்கள் மோடியினுடைய பிரதிபம்பமாக இன்று இந்தியாவிலேயே நம்முடைய முதல்வர் மாத்திரம்தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு சிம்ம சுப்பனமாக விளக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எதையும் எதிர்கொள்வோம் மோடி அவர்களே என்ற துணிச்சலோடு சவால் விட்டு மாநில முதல்வர்களே முதன்மை மாநில முதல்வராக இன்று
செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த நிதி வேணுமானும் நிறுத்திக்கொள், இதனுடைய தமிழக மக்களுக்கு எந்த நிதியும் நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்ற உணர்வோடு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய முதல்வர் அவர்கள் நம்முடைய கடலூருக்கு வருவது ஒவ்வொருவருக்கும் பெருமை. குறைந்தது 1 லட்சத்துக்கு மேல் உள்ள உறுப்பினர்கள் கொண்ட இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதி கண்டிப்பாக தொகுதி முழுவதும் இருக்கின்ற கழக குடும்பங்கள் அனைவரும் 1 லட்சம் பேர் இங்கே 1 மணி நேரம் கண்டிப்பாக உணர்வோடு வர வேண்டும் என்ற நிலையிலே இவர் அவரைத்தான் அழைத்தார், அவர் இவரைத்தான் அழைத்தார் என்று இல்லாமல் ஒவ்வொருவரும் நம்முடைய முதல்வர் வருகின்றார், நம்முடைய கழகத் தலைவர் வருகின்றார் என்ற உள்நாட்டு உணர்வோடு வருகிறது. மாவட்ட செயலாளருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நமக்கெல்லாம் பெருமை தருகின்ற விதமாக ஒவ்வொருவரும் உணர்வோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும், சிறப்பு செய்ய வேண்டும், சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டு மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் என்ன உத்தரவிடுகின்றார்களோ ஆள்பேட்டையிலிருந்து எதுவரை நான் நிற்க வேண்டும், கூட்டத்தோடு மக்களோடு நான் நிற்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்களோ அந்த இடங்களை பூர்த்தி செய்கின்ற விதமாக நான் மாநகர செயலாளரோட கலந்தோ ஒன்றிய செயலாளரோட கலந்தோ அல்லது தனியாக எனக்கு இடப்பட்ட உத்தரவு ஏற்றோ நான் செம்மனை செயல்படுவேன் என்ற உறுதியை தந்து வாய்ப்புக்கு வணக்கம் கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் வட்ட செயலாளர் எவ்வளவு கொடுத்துருங்க காய்த்துக்குமா கடலூர் மாநகரத்துடைய வட்ட செயலாளர்கள் பகுதியை உங்க கைத்து நல்லா கைத்தூக்கு 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாம் 45 வார்டு செயலாளர்கள் வட்ட செயலாளர் பகுதி செயலாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாநகர்மன்ற உறுப்பினர்கள் கைத்தூங்க உட்காரலாம் கைத்தூங்க ஏன்னா கிட்டத்தட்ட கடலூர் மாநகரத்தில் பொறுப்புன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 558 பொறுப்பாளர்கள் கடலூர் நகராட்சியை சார்ந்த கைது வந்தவங்க கைது நல்ல கைது மாநகராட்சி கடலூர் ஒன்றியத்தை சார்ந்தவர் கைது கடலூர் ஒன்றியத்தை சார்ந்த அது வடக்கு ஒன்றியத்தை சார்ந்தவர் ஆமா விஜய் சொல்றது எல்லாத்தையும் கைது போறான். ஒரு குடி தேர்ந்தெடுப்பாங்க. ஆக நிர்வாகிகள் மட்டும் தேர்ந்தெடுத்தால் முக்கியம். எல்லா கட்சியாலும் சேர்ந்து ஒரு குடி தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு எல்லோரும் அதை சேர்ந்து பணியாற்ற வேண்டும். ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் கடலூரை மாநகராட்சியாக ஆக்கி கடலூருக்கு பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்புடன் ஒரு அடிப்படை பிரச்சனைகளை நாம் இங்கே சேர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இது எல்லாம் இந்த ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் கடந்த ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக கடலூர் மாநகரம் கடலூர் தொகுதி ஒரு அமைச்சர் தொகுதியாக இருந்து எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் எந்தவித அடிப்படை வளர்ச்சியும் இல்லாமல் இருந்த நிலையில் இப்போது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பல பணிகள் இங்கே செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒவ்வொரு மாநகரமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு தோழர்களும் நீங்கள் முறையாக மதித்து மற்றவர்களை மதித்து பணியாற்றினாலே
அது வாக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக நடந்து கொண்டு அந்த மக்களை சந்தித்து நான் சொல்லப்பட நடக்கிற காலத்தில் நான் சீதேவின்னு சொல்லுவேன், நடக்கிற காலத்தில் உதவி. ஆக நடக்கிறதான் நம்முடைய மக்கள் நம்முடைய பகுதியில் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சருடைய செய்த சாதனைகள் இப்போ ஒரு வாக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த மழை காலத்தில் நம்முடைய கடந்த புயல் காரணமாக எனக்கு கடலூர் தொகுதியில் பாதி வடக்கு ஒன்றியம் கடலூர் ஒன்றியத்தில் 30 பஞ்சாயத்தில் எனக்கு சரியாக தோழர்கள் பாதுகாப்பு தெரியாது. எனக்கு சரியாக நேரடியாக கொண்டு செல்ல முடியாது, செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் ஒவ்வொரு ஊராட்சிகளாக நேரடியாக சென்று அந்த களப்பணியை ஆற்றும் பொழுது அந்த பகுதி தோழர்கள் மதிக்கப்பட்டார்கள். இல்லையா? கடலூர் ஒன்றியத்தில் கை தூக்குவா வந்தாம இல்லையா? சொல்லுங்க நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அதை ஒரு அடிப்படையாக ஒரு செல்வாங்க. என்றால் நேரடியாக சென்று களப்பணி ஆற்றக்கூடிய அளவுக்கு பகுதியிலே தோழர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள் என்ற உணர்வு அடிப்படை தான் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒன்றிய செயலாளர்களால் ஒரு ஊராட்சியினுடைய அனுப்பி அவர்கள் அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை கண்டறிந்து அவர் உடனடியாக நிவாரணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் அந்த பணியாற்றினோம். இன்னும் சொல்லப்போனால் கடலூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து பகுதிகளுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்கிய இயக்கமாக இதை நாம் மக்கள் பற்றி சொல்லிக்கிட்டு வேண்டும். 2026 வரைக்கும் 13 மாதம் 15 மாதம் இல்லை. ஆக அதை நம்ம பற்றி குறை சொல்லாமல் இனிமேல் நம்ம பற்றி குறை சொல்லுகிற வேலையை நிறுத்த வேண்டும். நம்முடைய அவன் சரியில்லை, அவன் தெரியல, அவன் தெரியல. அதான் தேர்தலுக்குரிய கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து அடித்தள கட்டமைப்புடைய பணிகளில் நாங்கள் அரசாங்கத்தின் மூலமாக செய்து கொடுத்திருக்கிறோம். அதை வாக்காக மாற்றக்கூடிய முயற்சி உங்களுடைய தோழர்களுடைய நிர்வாகத்திற்கு இருப்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் முதற்கட்டமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் கடலூருக்கு வருகின்ற ஒரு இடம் 21ஆம் தேதி மதியம் 2 மணிக்கெல்லாம் நம்முடைய தோழர்கள் ஒவ்வொரு ஊராட்சியில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள அனைத்து கழக தோழர்கள் அனைவரும் கலந்து கொள்கின்ற வகையில் நம்முடைய நிர்வாகிகள் பணி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தினருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லுவோம். இப்போ அந்த 1000 ரூபாய் கொடுத்ததை அவர்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 2000 சொல்லி நம்முடைய தேர்தல் அறிக்கையை பின்பற்றி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நன்றி. 1,16,00,000 பெண்களுக்கு இன்றைதான் மாதம் பணம் 17,000 எத்தனாவது மாதம் பணம் வந்திருக்கு, பணம் வாங்க கை கொண்டு இந்த ஊரில் இப்போ மகளிர் லாபம் போடுறது அதே மகளிர் பெண்கள் மாதம் இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி வாக்கு கேட்ட பணியை நாம் போக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த 21ஆம் தேதி நடக்கின்ற நிகழ்ச்சி சரியாக 3 மணி அளவுக்கு எல்லோரும் பெருந்தளாக அங்கே புரிய வேண்டும். அவங்க ஆல்பட்டிலே நாம் நம்முடைய மாவட்ட சார்பாக அங்கே வரவேற்பு அளிக்க வைக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியும் இந்த வழி நெடுக இங்கிருந்து ஆரம்பித்து கடந்த நெய்வேலி வரையில் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அனைத்து சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் நம்முடைய கழக தோழர்கள் அனைவரும் பெருந்தளாக அனைத்து வேலை இருக்கிறார்கள். கடலூர் நகரத்தில் ஆரம்பித்தது நம்முடைய நமக்கு பக்க பலம் நம்முடைய முதல்வர் செய்த சாதனைகள் மகளிர் உரிமை திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இப்போ மாதிரி இப்போ நடந்த தேர்தலில் அவரவர்கள் நம்ம
நம்ம 90 போன தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தாருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோம். இப்போ அந்த 1000 ரூபாய் கொடுத்ததை அவர்கள் தமிழ் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 2000 1000 சொல்லி நம்முடைய தேர்தல் அறிக்கையை பின்பற்றி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நன்றி. கொடுபடிய 16 லட்சம் பெண்களுக்கு இதுதான் மாதம் நமக்கு தான் 17 எத்தனை மாதம் பணம் வந்திருக்கு, பணம் வாங்குற கைத்தூக்கு இந்த ஊரில் என்னோட பேண்டை கட்டி போட்டுருங்க வைக்கல் மாரி. ஆக இப்போ வந்து அதான் உணர்வு. அந்த உணர்வுக்கு நாம் தலை வணக்கம். ராஜா வந்தாலும் சரி, அவர்கள் உழைத்த உழைப்பிற்கு அவர் எந்தவித பலரும் அவங்களாம் அணியலை. அதெல்லாம் அந்த உணர்வு திராவிட முன்னேற்ற கழகம் மேடை இருக்கின்ற தோழக நிர்வாகிகள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நடராஜா இருந்தாலும் சரி, சலீமா இருந்தாலும் சரி, நம்மளாம் இந்த இடத்துக்கு வந்திருப்போம். கணேசன் இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்திருக்கோம்னா இவர்கள் உழைத்த உழைப்பு நாமெல்லாம் வந்திருக்கின்றோம். அதுக்கு நன்றியை செலுத்தோம்னா அவங்கள மதிக்க வேண்டும். ஆக மதிக்க முடிந்தால் அவரும் பாதிக்க உணர்வு. அவர் என்ன இப்போ அவரோட அவர் வீட்டுக்கு கூட நான் போயிட்டு வந்தேங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு கூட ஆமாம், அவர் வீட்டுக்கு போயிட்டு இப்போ மதிச்சு சொல்லணும். அது தொடர்ச்சியாக அந்த ஊர் கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் யார் வார்டு கவுன்சிலர் இல்லை வரல இப்போ தான் வரேன். ஆமாம், வெள்ளம் பாய்ச்ச உடனே முதல் வார்டில் வெள்ளம் பாய்ச்ச உடனே அன்றைக்கி நிவாரணம் தொகை நிவாரணம் கொடுக்குறோம். அன்றைக்கி வந்து அந்த போல இருக்க ஓட்டு போடல. அதுக்கு அவங்க சூழ்நிலை அப்படி. நம்ம இப்போ தங்கராஜ் சொன்னோம்னா அவர் ஓட்டு போடல. எனக்கு ஓட்டு போட்டவர் பத்ராமன் தான். பத்ராமன் தான் எனக்கு ஓட்டு போட்டார். ஆனால் இப்போ வந்து அவர்கள் 6 மாதத்தில் எனக்கு ஓட்டு போட்ட ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 90% பேர் மதிமுக போனாங்க. மதிமுக போனதில் பத்ராமன் மதிமுக போனால அவர் இன்னும் பதிலே வராமல் இருந்துட்டார். ஆக மதிமுக போனவர்கள் எனக்கு எதிர்ப்பாக இருந்து வாக்களித்தவர்களை நான் இங்கே தங்கராஜ் அவர்களை இங்கே நகர பத்ராமன் போனவர் நகர செயலாளராக நம்முடைய புகழேந்தி அவர்கள் சிவாசிங்க தேங்க்ஸுக்கு நான் போனேன். அன்றைய ஓட்டு போடாட்டி போனாலும் அவர் வந்து அவரை பேச்சு கேட்டுக்கிட்டு அவரை கேட்டுக்கிட்டு பத்ராமன் போன பிறகு நகராட்சி அவர்களை நகர செயலாளராக நியமிப்போம். அதற்கு பிறகு இப்போ இளைஞர் அமைப்பு போடும்போது ராஜாலாம் வந்து அவன் வந்து சைடு அப்பெல்லாம் எங்கேயோ காய்கறி வந்துருந்தான். நான் தெரியாது. ஆக பலராமனை பிடிச்சி பொன்முடிக்கு போய் நான் நல்ல புழையது கடைசியில் பொன்முடி புழையது அப்புறம் பட்டாவை பிடிச்சி பட்டாவை சொல்லி அப்புறம் கடைசியில் புழையதுலாம் சேர்த்து நகர அமைப்பாளர் போட்டு ஆக இதெல்லாம் அவன் நேரம் மாநகர மேயர் மிஸ்டர் மேயர் ஆகிட்டான். இதுதான் கதை. நான் எதிர்த்தான்னு சொல்லி நான் பொண்ணோடு அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு ஓட்டு போடாமல் எனக்கு போராட்ட மாவட்ட துணைச்சலாளர் ஞானமுத்து வந்து என் காரில் ஏறிட்டு வந்து ஓட்டு போடுறதுக்கு இன்னொரு கேன்வாஸ் போனோம். அப்போ போய் ட்ரெஸ் எடுத்து வரன்னு சொல்லிட்டு போனோம்னா மறுநாள் வேற வழியில் ஏறி போயிட்டான். ஆக இன்றைக்கி அவன் மாவட்ட துணைச்சலாளர் இப்போ அவனுக்குலாம் இப்போ உடனே செய்கிறோம். ஆக கேம் தான் அந்த கேம் அதோட அடுத்த கலை நினைப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த தடவை இங்கே இப்போ வந்து இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து 9 ஆயிடுச்சு. அப்போ 12 தொகுதி ஓட்டு 12 தொகுதி அது 9 ஆச்சு. 9 5 ஆயிடுச்சு. இருந்தாலும் இருக்கிற செயல்பட செய்ய வேண்டும். இருக்கிற பொறுப்புக்கு ஏற்ற அளவுக்கு உழைக்க வேண்டும். அந்த உழைக்கிறது எதையும் நான் மந்திரி ஆவேன் சட்டமன்ற ஆவணம் தெரியும். அப்புறம் லா காலேஜில் படிக்கும்போது எம்எல்ஏ ஹாஸ்டல் தங்கி படித்ததுனால அந்த எம்எல்ஏ ஆவணம் தான் மந்திரியாகவும் நான் கனவு கண்டேன். ஆக உழைக்கும் போது அதெல்லாம் நடக்கிற காலம் தான் ஸ்ரீதேவி, நடக்கிற காலம் தான் ஸ்ரீதேவி, நடக்காத காலம் பூதேவி என்று சொல்வது தான். அதனால் எல்லாருக்கும் அப்புறம் இப்போ வனராசா இருந்தாலும் இப்போ அவர் அரசு வளைக்கிறதுக்காக அப்போ பண்ணோம். அப்போ அவர் வந்து இப்போ போனால் இப்படி இருந்தாலும் யாரும்
பணியாற்றியவர்கள். என்னுடைய பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, இந்த அளவுக்கு இந்த இடத்துல இங்கே நிற்கிறேன்னா, இப்போ உதாரணம் ராஜா தான். ராஜாவே சொல்கிறேன், ராஜாவே நான் சொல்கிறேன். இப்போ நான் மாவட்ட கழக செயலாளர் இருக்கும் போது, இன்னும் சொல்ல போனால் நான் மாவட்ட கழக செயலாளர் நிற்கும் போது இந்த மாநகர செயலாளர் ராஜா அவர்களும் அதற்கு கடும் முயற்சி எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். இருக்க மாட்டார்கள் என்ற இன்னொரு அடிப்படை தான் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்களும் ஒரு ஊராட்சிக்கு அனுப்பி அவர்கள் அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை கண்டறிந்து அவர்கள் உடனடியாக நிவாரணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் அந்த பணியாற்றினோம். இன்னும் சொல்லப்போனால் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து பகுதிகளுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்கிய இயக்கமாக இதை நாம் மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டும். நான் 2026 வரை 13 மாதம் 15 மாதம் போயிருந்தேன். ஆக அந்த நம்ம பற்றி குறை சொல்லாமல் இனிமேல் நம்ம பற்றி குறை சொல்கிற வேலையை நிறுத்தப்படும். நம்முடைய அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை. ஆனால் உங்களை தேர்தலுக்குரிய கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து அடித்தள கட்டமைப்புடைய பணிகளை நாங்கள் அரசாங்கத்தின் மூலமாக செய்து கொடுத்திருக்கின்றோம். அதே வாக்காக மாற்றக்கூடிய முயற்சி உங்களுடைய தோழர்களுடைய நிர்வாகத்தின் தெரிந்திருப்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன். அதன் முதற்கட்டமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் கடலூருக்கு வருகின்ற ஒரு இடம் 21ஆம் தேதி மதியம் 2 மணிக்கெல்லாம் நம்முடைய தோழர்கள் ஒவ்வொரு ஊராட்சியில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள அனைத்து கழக தோழர்கள் அனைவரும் கலந்து கொள்கின்ற வகையில் நம்முடைய நிர்வாகிகள் பணி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கொடி தேர் இழுத்தால் ஒரு கொடி தேர் இழுப்பாங்க. ஆக நிர்வாகிகள் மட்டும் தேர் இழுத்தால் புரியும். எல்லா கட்சியாலும் சேர்ந்து ஒரு கொடி தேர் இழுக்கக்கூடிய பொறுப்பை எல்லோரும் அங்கே சேர்ந்து பணியாற்ற வேண்டும். ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கடலூரை மாநகராட்சியாக ஆக்கி கடலூருக்கு பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்புடன் ஒரு அடிப்படை பிரச்சனைகளை நாம் இங்கே சேர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இதெல்லாம் இந்த ஆட்சியில் தான் நம்முடைய முதலிடத்தில் போனால் கடந்த ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக கடலூர் மாநகரம் கடலூர் தொகுதி ஒரு அமைச்சர் தொகுதியாக இருந்து எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் எந்தவித அடிப்படை வளர்ச்சியும் இல்லாமல் இருந்த நிலையில் இப்போது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பல பணிகள் இங்கே செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒவ்வொரு மாநகரமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு தோழர்களும் நீங்கள் முறையாக மற்றவர்களை மதித்து பணியாற்றினாலே அது வாக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக நடந்து கொண்டு அந்த மக்களை சந்தித்து விட சொல்லப்போனால் நடக்கிற காலத்தில் நான் ஸ்ரீதேவின்னு சொல்லுவேன், நடக்கிற காலத்தில் பூதேவின்னு சொல்லுவேன். ஆக நடக்க தான் நம்முடைய மக்கள் நம்முடைய பகுதியில் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர்கள் செய்த சாதனைகள் இப்போது வாக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த மழை காலத்தில் நம்முடைய கடந்த புயல் காரணமாக எனக்கே கடலூர் தொகுதியில் பாதி வடக்கு ஒன்றியம், அதாவது கடலூர் ஒன்றியம் 30 பஞ்சாயத்து எனக்கு சரியாக தோழர்கள் பாதி பேர் தெரியாது. எனக்கு சரியாக நேரடியாக கொண்டு செல்ல முடியாது, செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் ஒவ்வொரு ஊராட்சியாக நேரடியாக சென்று அந்த கலைப்பணியை ஆற்றும் பொழுது அந்த பகுதி தோழர்கள் மதிக்கப்பட்டார்கள். இல்லை இல்லையா? கடலூர் ஒன்றியத்தில் கை தூக்கா வந்தாங்க இல்லையா? சொல்லுங்க,
கேட்ட நீ நல்ல சோப் போடுவா, நீ எங்கே நிலம்பு பேசிட்டு இப்போ வந்து இப்போ ஆலய காணும் என்னமோ தெரியல. ஒரு 5-6 வருஷம் 3 வருஷம் ஆலய காணும். வந்தாங்களா மாநகரமன்ற உறுப்பினர் கை தூக்குங்க, கை தூக்கினா உட்காரலாம், கை தூக்கினா போதும். ஏன்னா கிட்டத்தட்ட கடலூர் மாநகரத்தில் பொறுப்புன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 558 பொறுப்பாளர்கள், அணி 550. ஐயோ 1000 பேர் இப்போ வந்தாங்க. இந்த மண்டபமே 1000 பேர் ஃபுல்லாகிடும். கடலூர் மாநகரத்தை சார்ந்தவங்களும் கைத்தூக்கி எல்லாரும் கடலூர் மாநகரத்தை, கடலூர் நகராட்சியை சார்ந்த தோழர்கள் கைத்து வந்தவங்களும் கைத்தூக்கு, நல்ல கைத்தூக்கு. மாநகராட்சியை சேர்ந்தவங்க, கடலூர் ஒன்றியத்தை சார்ந்தவங்க கைத்தூக்கு, கடலூர் ஒன்றியத்தை சார்ந்த அதுவும் ஆமாம். வடக்கு ஒன்றியத்தை சார்ந்தவங்க வடக்கே தனஞ்சய பகுதி ஆமாம், விஜயசுந்தரம் பகுதி எல்லாத்தையும் கை தூக்குறான். கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற புகழேந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உரையாற்றி அமர்ந்துள்ள மாநகர செயலாளர் ராஜா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில்